முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தூய்மை பணியாளருடைய நல வாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திப்பம்பட்டி வே ஆறுமுகசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா அவர்களே, பொது சுகாதார குழுத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய NS மாதேஷன் அவர்களே, மண்டல குழு தலைவர் ரவி அவர்களே, மற்றும் தாட்கோனுடைய MD அவர்களே, மற்றும் மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய இருபால் மாமன்ற உறுப்பினர்களே, மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஒப்பந்த அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனைய அலுவலர் பெருமக்களே, பத்திரிகை துறை சார்ந்தவர்களே, ஆண்டவர்களே, சான்றவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இங்கே தூய்மை பணியாற்றுகின்றவர்கள் குறைகள் பல விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போல நீங்கள் 30 வருஷம் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னீங்க, 20 வருஷமாக வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க. இதுபோல் என்றைக்காவது ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்விலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒரு அரசின் சார்பாக உங்களிடையே நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறைகளை யாராவது கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு வாரியம் அமைத்து, அந்த வாரியத்திற்கு ஒரு தலைவரை அமைத்து, அந்த தலைவரை தமிழகம் எங்கும் இருக்கின்ற ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு வாருங்கள், நான் நிவர்த்தி செய்து தருகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு மக்களுக்கான ஆட்சி என்பதை இங்கே இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ நாம கூட தினமும் பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு சோப்பு எங்களுக்கு கிடைக்கல என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யாரும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒருவர் வருகின்ற பொழுது, அவர் உங்களிடம் நேரடியாக கேட்கின்ற பொழுது நீங்கள் அந்த குறைகளை சொல்லுகிறீர்கள். இதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக மட்டுமே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த வகையிலே நாங்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், உங்களுடைய குறைகளை ஒவ்வொன்றையும் செவிசாய்த்து செய்து தருகின்ற அரசு. இன்றைக்கு இந்த மேடையிலே நீங்கள் எங்களுடைய சம்பளம், இங்கே நம்மளுக்கு பேசிய நம்முடைய பொது சுகாதார குழு தலைவர் கூட சொன்னாங்க, அவன் தினக்கூலி குறைவாக இருக்கின்ற சொன்னார்கள். அதை பேசுகின்ற பொழுதே நம்முடைய அண்ணன் அவர்கள், உங்களுடைய வாரிய தலைவர் அவர்கள் உங்களுடைய பேசுகின்ற பொழுது மேடையில் சொல்லிட்டார் கலெக்டர், இந்த மார்ச் மாதத்துக்கு அடுத்ததாக உங்களுடைய சம்பளம் உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லி. இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. வாக்களித்தவருக்கும் நான் தான் முதல்வர், வாக்களிக்கிறவருக்கும் நான் தான் முதல்வர் என்று நம்ம முதலமைச்சர் ஏதோ வாயில சொல்லிட்டாருன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவர் செய்து காட்டக்கூடியவர் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். ஆக இங்க இருக்கின்ற உங்களுடைய மொத்த குறைகளும் நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, சிலருக்கு பேசுவதற்கு சங்கடமாக இருக்கலாம், சிலர் பேசுவதற்கு எப்படி பேசலாம் சொல்லலாம், சிலருக்கு மொழிகள் கூட தடையாக இருக்கின்றலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். எழுத்துப்பூர்வமாக கூட உங்களுடைய குறைகளை இங்கே நீங்கள் எழுதி தரலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து இருக்கின்ற ஒப்பந்த பணியாளர்கள் கூட இங்கே பணி செய்கிறீர்கள். ஆக நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எழுதி தாருங்கள், செய்து தருகிற தயாராக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்காக நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அடையாள அட்டைகள் தரப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு முறையாக ESI PF சென்றடைகிறதா என்று பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய இதெல்லாம் தாண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அது கூட உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு வழங்குகின்ற ஒரு உன்னதமான திட்டம். இந்த திட்டம் உலகத்திலேயே எந்த இடத்திலையும் கிடையாது. நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு உன்னதமான நல்ல நல்ல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி உங்களை போன்றவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். தூய்மை பணியாளர்கள் வேறல்ல,
மாநகராட்சியில் பணிபுரிகின்ற அலுவலர்கள் வேறல்ல, அங்கே இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேறல்ல. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த ஓசூரை இந்த அளவிற்கு நல்ல நிலையில கொண்டு போய் சேர்த்திருக்கோம் என்பதை இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டுமா கேட்டுக்கொண்டு, நம்முடைய தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வைக்கு கொண்டு சென்று உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். சிறப்பாக இந்த ஓசூர் மாநகராட்சியில் நடைபெறும் இந்த தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் தலைமையில் நடைபெறும் இந்த தூய்மை பணியாளர் நல வாரியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவர்களிடையே கலந்துரையாடும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஓசூர் மாநகராட்சியின் மதிப்பிற்குரிய மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களே, இந்த ஓசூர் மாநகராட்சியின் மண்டல தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சியின் ஆணையாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாவட்ட ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர் அவர்களே, மாவட்ட மேலாளர் தாட்கோ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கட்டமாக நம்மளுடைய தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு என்றால் என்னவென்றே அறியாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் கலந்துரையாடி அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அதை உடனுக்குடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு உண்டான நலத்திட்ட உதவிகளை வாங்கி தருவதில் அவர் காட்டும் முனைப்பு என்பது அளப்பரியது. அப்படி அவர் காட்டிய முனைப்பின் ஒரு பகுதியாகத்தான் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் 5 லட்சம் என்று இருந்த ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் வந்து இன்னைக்கு 10 லட்சமா வந்து அவர் உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த எங்க நான் போனாலும் வந்து 2 விஷயம் வந்து இங்க தூய்மை பணியாளர்கிட்ட கேட்பேன். முதல் கேள்வி என்ன கேட்பேன்னா, தூய்மை பணியாளர் நலவாரிய அட்டை வந்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். 2வது விஷயம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை வாங்கிட்டீங்களான்னு கேட்பேன். வாங்கினதோட நிற்காம அவங்க கிட்ட என்ன கேட்பேன், இந்த 2 அட்டையோட பயன் என்னன்னு கேட்பேன். இப்போ தூய்மை பணியாளர் நலவாரிய அட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுடைய வாரிய தலைவர் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மருத்துவ உதவி, இயற்கை மரணம் மற்றும் விபத்து மரணத்துக்கு வந்து நிவாரணத் தொகை, ஓய்வூதியம், முதியோர் நல உதவி, கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்ட்டு பல இது இருக்கு. அதே மாதிரி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை வந்து அரசாங்க மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைன்னு 2 மருத்துவமனையிலையும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்கே எத்தனை பேருக்கு அட்டை இல்லைன்னு கேட்டப்ப நிறைய பேர் வந்து கை தூக்குனாங்க. கை தூக்குனப்ப நான் வந்து ஆணையர்கிட்டையும் தாட்கோ மேலாளர்கிட்டையும் கேட்டேன், நம்ம முகாமில் வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கண்டிப்பான முறையில் எல்லாரையும் என்ரோல் பண்ணணுன்றப்ப இங்கே ஏன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றப்ப அவங்க சொன்னாங்க, ஆந்திர மாநிலம் மற்றும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து வேலை பார்ப்பதனால அவர்களுக்கு அட்டை வழங்குவதில் சிரமம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய நலவாரிய தலைவர் என்ன சொன்னார், நான் வந்து வட மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கேட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அதனால் ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் நலவாரிய தலைவர் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணையர், சிஎச்ஓ மற்றும் டிஎம் தாட்கோ வந்து இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி இங்கு நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய ஓசூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதற்கு உண்டான நடவடிக்கைகளை உடனே எடுத்து கண்டிப்பான முறையில் 10 நாட்களுக்குள் அவர்களுக்கு தேவையான நலவாரிய அட்டை மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டையை வந்து வாங்கி தர வேண்டும் என்று வந்து இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து நம்மளுடைய மண்டல பொது சுகாதார குழு தலைவர் பேசும்போது கலெக்டர் வேஜ் ரேட் வந்து பேசினாங்க. கலெக்டர் வேஜ் ரேட்ன்றது வந்து ஆர்பிட்ரரியாக ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அது வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் மற்றும் காஸ்ட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டு. ஆனால் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கலெக்டரோட வேஜ் ரேட்டுன்றது ஒரு பெஞ்ச் மார்க் தான். அது வந்து மினிமம் பெஞ்ச் மார்க், மேக்ஸிமம் பெஞ்ச் மார்க் கிடையாது. நான் சொல்றது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. மினிமம் பெஞ்ச் மார்க்னா கலெக்டரோட வேஜ் ரேட்டுக்கு குறைவாக நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடாது ஒழிய கலெக்டரோட வேஜ் ரேட்டுக்கு மேலே நீங்கள் தாராளமாக சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மாநகராட்சியில் வந்து தீர்மானம் இயற்றி இந்த அல்லும் பகலும் பாடுபடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உரிய ஊதியத்தை நீங்கள் வழங்குவதில் எந்தவித தடையுமே இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதற்கு உண்டான ஆணையையும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த தருணத்தில் வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா வந்து பிஎஃப் வந்து அந்த அம்மா அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து பிஎஃப் ஒரு பிரச்சனை என்ன இருக்கும்னா, இவங்க சொல்ற மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி இங்கே தான் இருக்கும். ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய
மேன் பவர் ஏஜென்சி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது என்னன்னா, ஒரு மேன் பவர் ஏஜென்சிலேருந்து இன்னொரு மேன் பவர் ஏஜென்சிக்கு மாறும்போது அந்த லாக்கை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேன் பவர் ஏஜென்சி எடுத்து விட்டால் தான் அவங்களுக்கு அந்த பிஎஃப் கண்டினியூட்டி கிடைக்கும். பல நேரத்தில் வந்து அந்த லாக்கை வந்து எடுத்து விட மாட்டாங்க. மதுரை மாநகராட்சியில் இருந்தப்போ அந்த லாக்கை எடுத்து விட மாட்டாங்கன்னப்ப கூப்பிட்டு அவர்களிடம் அன்பாக வேண்டுகோள் வைத்ததை ஒட்டி அவங்க உடனே அந்த லாக்கை எடுத்து விட்டாங்க. அந்த பிஎஃப்ன்றது வந்து அவங்களுக்கு பல நலத்திட்டங்களை வந்து அது கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து மாநகராட்சி ஆணையரும் மாநகராட்சி மேயரும் சிஹெச்ஓவும் ஒரு சிறப்பு முகாம் நடத்தி இங்கே இருக்கக்கூடிய உங்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிஎஃப் வாங்கக்கூடிய பணியாளர்களுக்கு உண்டான அந்த முரண்களை கலைந்து அவர்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, மாதம் மாதம் ஒரு என்ட்ரி மட்டும் அவங்களுக்கு அந்த இதில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும். அவங்க சம்பளத்திலிருந்து பிடிக்கக்கூடிய காசு வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த சம்பளத்திலிருந்து பிடிக்கக்கூடிய காசு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது என்பதனால் ஆணையர் வந்து மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி ஆணையருடன் இணைந்து இதை வந்து கண்டிப்பாக சரி செய்து கொடுக்கும் என்ற இதையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஊரக பகுதிகளில் வந்து பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 5000 6000 வந்து ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 வேளை உணவு கொடுக்கும் திட்டமும் வந்து நம்ம ஓசூர் மாநகராட்சியில இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் வந்து மாநகராட்சி ஆணையத்தை வந்து ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஊரே வந்து பொங்கல் தீபாவளி கொண்டாடும் போது கூட நம்மளுடைய தூய்மை பணியாளர் வந்து அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்ன்றது இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் அத்தியாவசிய பணியாளர் எசென்ஷியல் சர்வீசஸ் போலீஸ் ஃபயர் ஹெல்த் மாதிரி எசென்ஷியல் சர்வீஸில் தூய்மை பணியாளரும் அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றது வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால தான் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து வழங்கிட்டு இருக்கு. ஏன்னா தீபாவளி பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து தெருவில் இருந்து முந்தின நாள் தீபாவளி அன்னைக்கு சேர்ந்த குப்பைகளை உடனுக்குடன் வந்து அப்புறப்படுத்தி அதை வந்து ஊரை சுத்தமாக வைப்பதில் வந்து உங்களுடைய பங்கு வந்து அளப்பரிய பங்கு. அந்த பங்கிற்கு என்றென்றும் வந்து இந்த தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல அனைவரும் வந்து கடமைப்பட்டவர்களாகவே வந்து இருப்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து உடனுக்குடன் நிறைவேற்றுவதற்கு வந்து நடவடிக்கை எடுப்போம். ஓசூர் மாநகராட்சி சுகாதார பணியாளர்களுக்கு திராவிட மாடல் அரசின் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய பல்வேறு நல உதவிகள் பல்வேறு சலுகை அறிவிப்புகளை தூய்மை பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் வழங்கிட உங்களுடைய மேலான கோரிக்கைகளை தாய்மானவர் போல கருணையுடன் தந்தையாக தாயாக உங்களுடைய சகோதராக இருந்து செய்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் போட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் அண்ணன் டாக்டர் திம்மம்பட்டி ஆறுசாமி அவர்களே இங்கே அனுப்பி நம்முடைய நீண்ட நாளுடைய கோரிக்கைகள் நிறைவேறிருக்கின்ற பல்வேறு சலுகைகளை முன்னெடுக்கவும் அதனை விரைந்து செய்திடவும் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கூட்டத்திற்கும் மரியாதைக்குரிய ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபீர் ஆலம் இந்திய அரசு பணி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெயற்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேயர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய ஆனந்தை அவர்களே, போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மாநகராட்சியுடைய மேயர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் எஸ் சத்யா அவர்களே, மண்டல குழு தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, அரசு அதிகாரிகளே, வருகை தந்திருக்கின்ற தூய்மை பணியாளருடைய சகோதர சகோதரிகளே, ஓசூர் மாநகராட்சி சுகாதார பிரிவுடைய அலுவலர்களே, சிஹெச்ஓ மேடம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை பணியுடன் சொல்லி நேரம் அதிகம் இல்லாத காரணத்தால் ஓசூர் மாநகராட்சியில் பணியாற்றுகின்ற தற்காலிக பணியாளர்களுக்கு சம்பளம் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே சுகாதார பிரிவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி போற்றுதலுக்கும் போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய கவனத்திற்கும் நம்முடைய அரசுக்கும் பல்வேறு முறையில் வந்து கோரிக்கைகள் அனுப்பப்பட்டது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் அவருடைய சம்பளம் வந்து இன்னும் உயர்வு பெறவில்லை. ஓசூர் என்பது வந்து நாளொரு பொழுதாக பொழுதொருமையாக வளர்கின்ற நகரம். இங்கே பணியாளர் கிடைப்பது அரியுது. எந்த துறைக்கும் இங்கே பணியாளர்கள் கிடைப்பதில்லை. அதுவும் இங்கே 1000 ரூபாய் கொடுத்தா கூட சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு 400 ரூபாய் 385 ரூபாய் இந்த விகிதத்தில் பணியாளர்கள் அமர்த்துவது மிக மிக கடினமாக இருக்கிறது.
இந்த பகுதி வந்து மிக கடும் குளிர் நிறைந்த பகுதி. இங்கே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஷொட்டரு, அவங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு உபகரணங்களை வந்து கொடுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க முடியல. ஏன்னு சொன்னால் அது மாநில அரசுடைய அந்த அறிவிப்பால் அதோடைய அந்த திட்டங்களால் வந்து இங்கே வந்து தடைப்படுகிறது. ஓசூர் மாநகராட்சிக்கு எப்படி குன்னூர், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அந்த சலுகைகளின் அடிப்படையில், ஹில்ஸ் ஏரியா என்ற அடிப்படையில் ஓசூருக்கு தனியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கருணை புரிந்து அண்ணன் வந்து வாரிய தலைவர் ஆறுசாமி அண்ணன் அவர்களும் அரசுக்கு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் கருணையுடன் தாயுள்ளத்தோடு கருணையோடு இந்த மக்களுக்கு தேவையான அந்த குளிர்களை தடுக்கின்ற வகையில் குளிரை பொருட்படுத்த முடியாமல் வந்து மிகவும் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு தக்க அந்த குளிரை தடுக்கின்ற வகையிலும் மழையில் தடுக்கின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான அந்த ஆடைகளை உபகரணங்களை வழங்குவோர் அன்புடன் கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாறுதல் கண்டேன் என்ற புரட்சி கவிஞன் பாரதிதாஸ் அவர்களுக்கு வித்திட்டு கிருஷ்ணகிரி மாநகராட்சியின் சார்பிலையும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மேற்பார்வையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளருடைய கலந்தாய்வு கூட்டமும் நலவாரி அட்டைகளும் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிற மாநகராட்சியுடைய ஆணையாளர் அன்பிற்குரிய முகமது சபீர் ஆலம் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக நான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் உங்கள் மத்தியில் பேசி உங்களுக்காக வாதிட்டு இருக்கிற மாநகராட்சியுடைய தந்தை, வணக்கத்துக்குரிய மேயர் அன்பிற்குரிய அண்ணன் சத்யா அவர்களே, நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே எங்கள் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அதிகாரம் என்பது மக்களுக்கு பணியாற்றுவது என்பதை உணர்த்தி காட்டியிருக்கிற எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய ஐயா தினேஷ்குமார் IAS அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை மேயர் அன்பிற்குரிய அண்ணன் ஆனந்த் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஆதிராவர் அணியினுடைய ஆதிரார் நலக்குழுவுடைய அலுவலர் அன்பிற்குரிய சிவகுமார் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக நன்றியுரை ஆற்றுவதற்கு பதிலாக திட்டவுரை வழக்குரை ஆற்றியிருக்கின்ற அன்பிற்குரிய மாவட்ட தாட்கோ மேலாளர் காசி வேல்முருகன் அவர்கள் பாட்டை நான் பல்வேறு பகுதிக்கு சென்றிருந்தாலும் கூட நான் பாராட்ட வேண்டிய கடமை இந்த ஒசூர் மாநகராட்சிக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்திருக்க முடியும். ஆகவேதான் உங்களை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்திருக்கிறோம். ஆகவே கோபித்துக் கொள்ளாதீர்கள். அந்த அளவிற்கு இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் தூய்மைப்பாளர் சார்பிலே அன்பிற்குரிய தூய்மைப்பாளர்களே, நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இதோ வெள்ளைக்காரில் வந்திருக்கிறான், பெரிய மந்திரியா இருப்பான் போல் இருக்குது, இவனுக்கு பார்த்தால் எல்லோரும் வணக்கம் செலுத்துகிறார்கள், மாலை அறிவிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நினைவை நீங்கள் சற்று மாற்றிக்கொள்ளுங்கள். என்னுடைய தாத்தா ஒரு செருப்பு தைக்கிறவர், என்னுடைய தந்தை ஒரு தோட்டி வேலை செய்தவர். ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பேரனையும் ஒரு தோட்டி வேலை செய்யக்கூடிய மகனையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த வாரியத்துக்கு தலைவராக்கியது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பணக்காரர்கள் வந்தால் இந்த தூய்மைப்பணியாளர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரியாமலே போயிருந்திருக்கும். அதனால்தான் ஒரு அமைச்சர் எடுத்திருக்கிற அந்த பொறுப்பை எடுத்து என்னிடத்தில் கொடுத்து நீ போய் இந்த தூய்மைப்பணியாளருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு எங்கள் தூய்மைப்பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே எங்கள் பணியாளர் சார்பிலே நெஞ்சாங்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வந்திருக்கிற தூய்மைப்பணியாளர்களே, எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டேன். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் துப்பி எச்சியை நானே பெற மாட்டேன். நான் செய்யாத அனைத்து அசிங்கத்தையும் உங்கள் கையால் தொட்டு உங்களை அழுக்காக்கி கொண்டு எங்களை சுத்தப்படுத்துகிற மனித தெய்வங்கள் நீங்கள் தான். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். வார்த்தைகள் கிடைக்கவில்லை. என் கைகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொருடைய காலிலேயும் என் வாழ்க்கையும் வணக்கத்தையும் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் செய்வது பணி அல்ல. முதலமைச்சர் சொன்னார், இது பணி அல்ல சேவை என்று சொன்ன ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொரோனா காலம், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை போல தீபாவளியும் பொங்கலும் மத்தியவர்களுக்கு, ஆனால் எங்கள் தூய்மை பணியாளர்கள் முழு நேரமாக பணியாற்றி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இன்றைக்கு இருந்தாலும் கூட உங்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் எல்லாரும் ஓடி ஒழிந்து கொண்டார்கள், என்னை உட்பட யாரும் பார்க்க முடியாது. அந்த நேரத்திலே
தங்கள் உயிரை பணயமாக வைத்து இந்த மண்ணை காத்திருக்கிற ஒரு மனித கடவுள்கள் என்ற தூய்மை பணியாளர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய குறைகள் அதிகமாக இருக்கிறது. யாரும் இதுவரைக்கும் உங்களை அழைத்து இங்கே உட்கார வைத்து அழகு பார்த்து உங்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் என்று நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் சொன்னதை போல யாரும் நினைக்கவில்லை. நினைக்க வைத்த ஒரே ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, தலைவர் தளபதியார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அரசியல் பேசுவதற்காக அல்ல, உங்களை எல்லாம் மதித்து உட்கார வைத்து உங்கள் குறைகளை கேட்டு உங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஐயா முடிவெடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் பெயர் என்னன்னு சொன்னால் தோட்டி டிச்சி வண்டி வருகிறான், குப்பை வண்டி வருகிறான் சொல்வார்கள். அதை மாற்றி நமக்கு தூய்மை பணியாளர் அந்தஸ்தை கொடுத்தவர் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் ஐயா தலைவர் கலைஞர் தான் நமக்கு தூய்மை பணியாளர் அந்தஸ்தை கொடுத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளிலே இந்த வாரியம் கிடப்பிலை போட்டு விட்டார்கள். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த வாரியத்திற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். எல்லா வாரியத்திற்கும் 1 கோடி ஒதுக்குவார்கள். ஆனால் இந்த வாரியத்துக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். அந்த 20 கோடியிலே இதுவரைக்கும் 65 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 25 கோடி ரூபாய் நலவாரிய பணிகளுக்காக செலவு செய்யப்பட்டு மீது 40 கோடி ரூபாய் இந்த வாரியத்தில் கையிருப்பாக இருக்கிறது. இந்த 40 கோடி ரூபாய் பணமும் உங்களுக்காக தான் செலவு செய்ய வேண்டும் என்ற கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் தூய்மை பணிகளை அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் யார் உங்களை கைவிட்டு விட்டாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் கைவிட மாட்டார் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஏனோதானே என்பதற்காக அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா மனிதனுக்கும் அதிகாரம், திராவிட மாடல் ஆட்சி, கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர். ஆகவேதான் உங்களை எல்லாம் தேடி இன்றைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய தோழர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். பாதுகாப்போடு பணியாற்ற வேண்டும், உங்கள் உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதுக்காகத்தான் நலன் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முழு உடல் பரிசோதனைக்கு வெளியே சென்றால் உங்களுக்கு 15,000 ரூபாய் செலவாகும். ஆனால் நலன் காக்கும் ஸ்டாண்டிலே நீங்கள் பரிசோதனை செய்தால் உங்களுக்கு அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நோய் கண்டுபிடிக்கப்பட்டால் மேல் சிகிச்சைக்காக பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சியை தவிர எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அன்புக்குரிய தோழர்களே, நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார் காலை உணவு திட்டம். எப்படி இந்த திட்டம் உருவானது? ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடைபயிற்சி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தூய்மை பணியாளரை சந்தித்து சாப்பிட்டீங்களா என்று கேட்டார். உடனே அந்த மம்மியார் சொன்னார், இல்லை ஐயா, நான் வேலை முடித்து 1 மணிக்கு போய் தான் வீட்டிலே சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் என்ன செய்வீர்கள் கேட்டார். அது வரைக்கும் நாங்கள் டீயை வாங்கி கொடுத்துக் கொண்டு வயிற்றை நிரப்பிக் கொள்வோம் சொன்னதை கேட்டு அடுத்த நாள் சென்று அவர் போட்ட உத்தரவு, இனிமேல் தூய்மை பணியாளருக்கு காலை உணவு வழங்கப்படும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் கொண்டு வந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, வந்திருக்கிற தாய்மார்களே, அன்பிற்குரிய தூய்மை பணியாளர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் தேடி தேடி பார்த்து கடைசி மனிதனுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் உடல்நலத்தை பாதுகாப்போடு இருந்து இந்த தொழிலை உங்களோடு விட்டுவிடுங்கள். தயவு செய்து இந்த தொழிலை உங்களோடு விட்டுவிடுங்கள். உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். உங்கள் குழந்தைகள் படித்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும். அந்த குழந்தை படித்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு தூய்மை பணியுடைய குழந்தை அமர்ந்தது என்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை தயவு செய்து படிக்க வையுங்கள் என்று முதலமைச்சரின் சார்பிலே வேண்டுகோளாக வைத்து, அன்றைக்குரிய தூய்மை பணியாளர்களே, நீங்கள் யாருங்களை கைவிட்டு விட்டாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தலைவரை கைவிட மாட்டார் என்ற கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி, வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கானது. வரக்கூடிய 2026 வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி 2.0 நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, நேரம் அதிகமாக இருந்தாலும் கூட பொறுத்துக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்கள் மன்னிப்பை கோரி விடுவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஒசூர் மாநகராட்சியின் சார்பிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களோடு இன்றைக்கு உணவருந்துகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் நம்முடைய சுகாதார அலுவலர் அவர்களுக்கும்
சுகாதார குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 லட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாருக்கு எங்கள் நலவாரியத்தின் சார்பிலே நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரியத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கு நலவாரி அட்டைகள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு, அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 3,20,000 பேருக்கு நல வாரி அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாரியத்திலே ஆண்டொன்றுக்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரைக்கும் 25 கோடி ரூபாய் இந்த நல வாரியத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 40 கோடி ரூபாய் பணமும் இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறதுக்குத்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது, இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பங்கு தொகையாக ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னால், நலவாரிய உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் அதிலே 90% நலவாரியமே ஏற்றுக்கொள்ளும். அதாவது 1 லட்சம் என்று சொன்னால் 90,000 ரூபாய் நலவாரியம் ஏற்றுக்கொள்ளும். மீதி 10% அந்த பணியாளர்கள் கட்டினால் போதும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஐயா அவர்களே, 90% நீங்கள் உயர்த்தி தந்து விட்டீர்கள். இந்த 10%ஐயும் வாரியமே ஏற்றுக்கொள்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போல இந்த ஒசூரை பொறுத்தமட்டிலே குளிர் பிரதேசம், நம்முடைய சுகாதார குழு தலைவர் சொன்னதை போல இந்த குளிர் பிரதேசத்துக்கு சிறப்பு ஒரு அந்தஸ்து கொடுக்கிற வகையிலே நம்முடைய ஆணையாளர் அவர்களுக்கு உள்ளாடைகள், அதாவது உள்ள நாடைகள் வழங்கி அந்த குளிர் நேரங்களிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் மாநகராட்சி ஆணையாளரிடத்திலே வைக்கிறேன். தயவு கூர்ந்து அதை செய்து தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல் இன்றைய நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். ஐயா அவர்களே, அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிற ஊதியம் 166 ரூபாய். ஆனால் அவர்களுக்கு பெயர் பகுதி நேர பணியாளர்கள். இந்த பகுதி நேர பணியாளர்கள் பணியை முடித்துவிட்டு வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் முழு நேர பணியாளர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அவர்களுக்கு சம்பளம் வைத்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு 1000 ரூபாய் ஊதியத்தை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதுக்காக எங்கள் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனாக தீர்க்கப்பட்டு அவர்களை வேண்டிய ஒரு பொறுப்பு திராவிட மாடல் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அதை சிறப்பாக செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அந்த 3,000 ரூபாய் இது ரொம்ப வருஷமா இது பிரச்சனையாகவே இருக்கு. இப்ப கலெக்டர் சொல்லிட்டாரு, எப்ப இருந்து உங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு கிடைக்கும்? அந்த ஊதிய அதாவது ஈரோட்ல 700 ரூபாய் கொடுக்குது. தவறா சொல்றேன், 725. சரி, சாரி, 725. இது ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த மட்டிலே முதல் முறையாக இந்த தூய்மை பணியாளருடைய பிரச்சனைகளை நான் அணுகு நேரத்தில் அவர்களிடத்தை கேட்பது சம்பள வள தர்றாங்கன்னு தான் கேட்பேன். உடனே மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்கன்னா அவர் எத்தனை ஒப்பந்தம் போட்டாரு அந்த அளவை கேட்டுருவேன். அதை கேட்டுட்டு சொல்லுகிற அடிப்படையில் ஏற்ற இறங்கள் இருப்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன். அதை மாவட்ட ஆட்சியரே சொல்லிவிட்டார். நான் போட்டது 350. அது நான் ஒரு சராசரி, அதற்கு மேல் குறைத்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். அதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு அதிகம் என்று கொடுக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறார்கள். போட்டு கொடுக்காம சொல்லிட்டாரு. நிச்சயமா வரக்கூடிய மார்ச் மாசத்தோடு அந்த ஒப்பந்தம் முடிகிறது. அதுக்கு பின்னால் எங்களுடைய தூய்மை பணியாளர் சார்பிலே ஆணையாளருக்கு வைக்க வேண்டுகோள், நீங்கள் ஈரோடு மாநகராட்சி தருவதை போல 725 ரூபாய் தராவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 500 தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் சார்பில் வைக்கிறேன். அதாவது 725 ரூபாய் ஈரோட விட இது தொழில் நகரம். 500 ரூபாய் ஊதியத்துக்கு இங்க ஆள் வர்றதில்லை. மினிமம் வேஜேஜே 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு கம்பெனில, 15,000க்கு மேல கொடுக்குறாங்க.
அப்படிங்கும்போது 500 ரூபாய் ஊதியங்கிறதே மாசம் 15,000 ரூபாய் தான் ஆச்சு. அதுல ESIPF எல்லாம் பிடிக்கும்போது இன்னும் குறையும். அந்த சேலரி கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப வருஷமான கோரிக்கையா இருக்கு சார். உங்க சைட்ல இருந்து அழுத்தம் கொடுக்கணும் அது உங்களுடைய கோரிக்கை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு ஈரோடுல கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் சொல்வதை போல ஒசூர் மாநகரம் எப்படி ஒரு தொழில் நகரமோ அதே போல அது ஒரு மஞ்சள் நகரம். ஆகவே எல்லா நகரமும் இன்றைக்கு பிரபலமாகி கொண்டு வருகிறது. அந்த ஊதியத்தை கொடுக்கின்ற ஒரு பொறுப்பை மாவட்ட ஆட்சியரிடத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றேன். அப்புறம் இப்ப தூய்மை பணியாளர்களுடைய வாரிசுகள் எல்லாம் வந்து மீண்டும் தூய்மை பணியாளர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆமா ஆமா அதை கொஞ்சம் உங்க வாயால ஐயா, முதலமைச்சருடைய வேண்டுகோள் என்னன்னா, கல்வி ஒன்றுதான் பேராயுதம். கல்விக்கு இணையான ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில தூய்மை பணியாளர் குழந்தை தூய்மை பணியாளர் குழந்தையாக போகக்கூடாது. அந்த குழந்தைகள் படித்து மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும். ஆகவே அந்த குழந்தைகளை படிக்க வைக்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்கள் மூலமாக அந்த குழந்தைகளை படிக்க வையுங்கள். சமுதாய மாற்றத்துக்கான பேராயுதம் கல்வி கல்வி கல்வி. ஐயா விடாகல, இது தொடக்கம். நான் அதிகாரிகளை வைத்துத்தான் இந்த வாரியத்தை நடத்தியாக வேண்டும். நான் அவர்களிடத்திலே போய் நீங்கள் 725 கொடுங்கள் என்று கட்டாயப்படுத்தினால் அது தவறாக போய்விடும். கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் 350 ரூபாய் என்னோட இது, நீங்க என்ன வேணாலும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுங்கள், அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். அது மாநகராட்சியுடைய மேயருக்கு வேண்டுகோள் வைத்து சம்பளத்தை நீங்க சொல்ற மாதிரி இது வளர்ந்து வரக்கூடிய இது கடனை உலகத்துக்கு உண்டான ஒரு நகரம், அதற்கு தகுந்தாற் போல் ஊதியத்தை வைத்து கொடுக்கிற முயற்சியை ஈடுபடுகிறோம். பணி நிரந்தரம் தான் சார். ஐயா, நான் என்னன்னா உங்களுக்கு முன்னால பேச நான் சொன்னேன், பணி நிரந்தரம் என்பது அவ்வளவு சாத்தியமானது ஒன்றல்ல. அதற்குத்தான் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், ஒப்பந்த பணியாளர் என்கிற நிலையை மாற்றி அந்த தனியாருக்கு விடுகிற ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும். செய்துவிட்டு மாநகராட்சியே அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு நிரந்தர பணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல மாநகராட்சியை ஊழியர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.